எல்லோருக்கும் வணக்கம். என்னமோ அல்சருக்கு காலையில சொல்றேன் நீங்க தாத்தா எனக்கு. ஏ ஆருத்ராவா, வாமா வாமா. நான் கண்டிப்பா சொல்றேன். பாரு உங்க பாட்டி வந்திருக்கா. ஆத்தா இங்க வா ஆத்தா, பாத்தா கூப்பிடுறாரு. ஐயா வணக்கம் ஐயா. சரி சரி. நேத்து சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால இந்த நாட்டு கத்திரிக்காய் நல்ல முத்தன கத்திரிக்காயா 2 எடுத்துட்டு, அ சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஒரு அ கால் ஒரு 250 மில்லி எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு மருந்துகள்ல பால் பெருங்காயம்ன்னு கேளுங்க. அது ஒரு 15 கிராம் வாங்கிக்கோங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து, கத்திரிக்காய என்ன பண்றீங்கன்னாக்கா, நல்லா கொடஞ்சி அ நல்லா கொடஞ்சி, அந்த பால் பெருங்காயம் அப்படியே கட்டி மாரி உள்ள வச்சு, அப்படியே மறுபடியும் அத நல்லா மூடி, அ ப இந்த 2ஆ பொளந்த கத்திரிக்காய நல்லா மூடி, அந்த பருத்தி துணியால கட்டிறணும். அ கட்டி நல்லெண்ணெய் அத வேக வச்சு, இத 3 நாளைக்கு காலையில வெறும் வயித்துல அ அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாப்பிடணும். சரிங்களா? அம் அந்த எண்ணெய வந்து வலி இருக்கிற இடத்துல நல்லா வயித்துல நல்லா தேய்ச்சு, நல்லா மஜாஜ் மார நல்லா தேய்ச்சு விடணும். இது மார டெய்லி ஒரு காலையில மட்டும் நீங்க வெறும் வயித்துல இது மாரி செய்துட்டு வாங்க. ஒரு 10 நாள் செய்தாலே போதும். இந்த வயித்து வலியெல்லாம் காணாம போயிரும். இதுல வந்து நீங்க இத சாப்பிடும்போது, இந்த காரம் ஆமா தாத்தா, காரம் காரமே நான் சாப்பிடுறது இல்ல தாத்தா. ஆ காரம் சாப்பிடக்கூடாது. காப்பி, டீயும் சாப்பிடக்கூடாது. ஆ, காப்பி தான் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடக்கூடாதும்மா. சாப்பிடாம இரு. எல்லாம் வயித்து வலி நல்லாயிரும். சரி தாத்தா, வயிற்று வலி எனக்கு போனா போதும் தாத்தா. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.